பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பிதாவே இவர்களை மன்னியும். இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையில் இவர்களை மன்னியும் என்று சொன்னார் என்றால், ரொம்ப வேதனையாய் துடிக்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலையில், மரிக்க போகிற ஒரு தருவாயில் இவர்களை மன்னியும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மன்னிப்பு. இந்த மன்னிப்பதற்கு முன்பாக அவர் தாக்கப்படுதல், கொடூரமாக தாக்கப்படுகிறார். முதலாவது வார்த்தையினால் தாக்கப்படுகிறார். நீ யூதருக்கு ராஜாவா, நீ கிறிஸ்துவா, 3 நாளைக்குள்ளே தேவாலயத்தை கட்டுவேன் என்று சொன்னாயே என்று வார்த்தைகளினால் தாக்கப்படுகிறார். இரண்டாவது சாட்டையால் தாக்கப்படுகிறார். கொடூரமான சாட்டை. கம்பின் முனையில் சாட்டை, சாட்டையில் வார், 12 வார்கள், 12 வாரிலும் 12 கொக்கி, தூண்டில் போன்றதான கொக்கிகள். ஒவ்வொரு அடிகளும் அடித்து இழுக்கும் போது சதையோடி கிழித்து வரக்கூடிய சூழ்நிலை. எவ்வளவு கொடூரமான ஒரு தாக்குதல். உமிழ்நீரினால் தாக்கப்படுகிறார். உமிழ்நீரினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாக்கப்படுகிறார். 150 கிலோ எடையுள்ள சிலுவையை தூக்கி சுமந்து செல்லும்படியாய் தாக்கப்படுகிறார். முள்முடியினால் தாக்கப்படுகிறார். சிரசில் முள்முடி சூட்டப்பட்டு கோலினால் தாக்கப்படுகிறார். அந்த முள்முடி சூட்டப்பட்டதின் மேல், தலையின் மேல் கோலால் அடித்து தாக்கப்படுகிறார். கோலால் தலையின் மேல் அடிக்கும்போது இரத்தம் வடிய வடிய சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டவராய் துடித்து பரிதாப நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருடைய பாவங்களுக்காக சிலுவையில் தொங்குவதற்கு முன்பாக தாக்கப்படுகிறார். குற்றமில்லாதவர், நிரபராதி என்று பிலாத்துவினால் நிர்ணயிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து குற்றமில்லாத தேவனை தாக்குகிறார்கள் போர் சேவர்கள். கசப்பு கலந்த காடியை கடற்காளானில் தோய்த்து கொடுக்கிறார்கள். அவருடைய தாடையை பிடித்து இழுத்து தாக்கப்படுகிறார். கொடூரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தாக்குகிறார்கள். எதற்காக இந்த தாக்குதல்? எதற்காக இந்த தாக்குதல்? இவ்வளவு தாக்குதலின் மத்தியில் பிதாவே இவர்களை மன்னியும் அப்பா, நான் மன்னிச்சிட்டேன், அடித்தவங்களை, என்னை காயப்படுத்தினவங்களை நான் மன்னிச்சிட்டேன், நீங்கள் மன்னிச்சிருங்கப்பா. ஃபைனல் அத்தாரிட்டி பிதாவினிடத்தில் தானே. மன்னிச்சிருங்கப்பா என்று பரிந்து பேசுகிறார். மோசே போல, ஜனங்களுக்காய் மோசே பரிந்து பேசுகிறது போல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எதற்காக இந்த மன்னிப்பு? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவ மனிதர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு ஜனங்களையும், ஒவ்வொரு கூட்டத்தையும், தேவ மனிதர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொருவரையும் தேவ கோபாக்கினை வந்து தண்டித்தது. மோசேக்கு விரோதமாக எழும்பினாங்க. தாத்தா ஆரோன் கூட்டத்தார் பூமி 2ஆய் பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது என்று இருக்கிறதே. யோசுவாக்கு விரோதமாக எழும்பினாங்க. யோசபாத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பினாங்க. ஆசாரியர்களுக்கு விரோதமாக எழும்பினாங்க. பிரதான ஆசாரியர்களுக்கு விரோதமாக எழும்பினாங்க. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின ஒரு மனுஷனும் தண்டிக்கப்படாமல் இல்லை. பழைய ஏற்பாட்டில் தண்டிப்பு உடனுக்குடன் கிடைத்தது. அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களை மன்னிங்கப்பா, பிதாவே இவர்களை மன்னிங்க என்று அந்த துடிக்க இறுதி மூச்சு போகக்கூடிய தருவாயில் மன்னிப்பை கேட்கிறார்.
நமக்காக, நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை ஆகுவதற்காக பிதா மன்னித்தார். இன்றும் நாம் எவ்வளோ பாவம் அந்த உலகத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் அன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு தன்னுடைய இரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டவராய் கோர குரிசில் நமக்காக கபாலஸ்தலம் என்னப்பட்ட கொல்கதாவில் நமக்காக பலியானாரே, நமக்காக Thank you Jesus. நமக்காக பலியான தேவன். பிலாத்து இதற்கு குற்றமற்ற நீதிபரர். இவரில் நான் ஒரு குற்றத்தையும் காணேனே, எதற்காக தண்டிக்கிறீர்கள் என்று தண்ணீரை எடுத்து கைகளை கழுவி அந்த பாவம் என்மேல் சுமதராதிருப்பதாக என்று பிலாத்து ஒதுங்கிக் கொள்கிறார். குற்றமில்லாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு கள்ளனை போல ஆணி அடிக்கப்பட்டு சிலுவையில் நமக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். மன்னிப்பு தண்டனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. மன்னிப்பு ஒரு ஒப்புரவாகுதலை நமக்குள்ள கொண்டு வர முடியும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, மன்னிக்கிறதுனால் கணவன் மனைவி குடும்பங்களுக்குள்ள ஒரு இணைப்பை கொண்டு வர முடியும். மீகா 7ஆம் அதிகாரம் அதன் 18, 19 வசனத்தை வாசிக்கலாம் ஒருவர். மீகா அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிறார். அடுத்த வசனம், மன்னிப்பு நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிறது. மன்னிப்பு மீறுதல்களை பொறுக்கிறது. மன்னிப்பு மீறுதலை மன்னிக்கிறது, அக்கிரமத்தை பொறுக்கிறது. இதுதான் மன்னிப்பு. மன்னிப்பை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிறார். பாவம், நம்முடைய பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிறார். பாவம் 3 விதமான பாவம் இருக்குது. ஒரு பாவம் நாம் தெரியாமல் செய்கிறோம். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் வஞ்சிக்கும் போது, இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டா தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்ற வார்த்தையை கேட்டு, ஆதாமுக்கு தெரியல நான் தேவர்களைப் போல தான் இருக்கிறேன் என்பது தெரியாமல் அந்த பழத்தை வாங்கி புசித்தார். தெரியாமல் செய்யக்கூடிய பாவம், தெரிந்து செய்யக்கூடிய பாவம். இது தப்புன்னு எனக்கு தெரியுது, நான் அந்த பாவத்தை செய்கிறேன். இது தெரிந்து செய்யக்கூடிய பாவம். துணிகரமாய் செய்யக்கூடிய பாவம் 3வது பாவம். துணிகரமாய் செய்யக்கூடிய பாவம். தாவீது பத்சேபாள் இடத்துல துணிகரமாக என் சரீரத்தை நான் கட்டாயப்படுத்தி இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்கிறார். இந்த காரியத்தில் எனக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரியும், இதை மீறி போனால் எனக்கு தண்டனை உண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த பாவத்தை நான் செய்யும் போது துணிகரமான பாவமாகிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிரபராதி என்று, குற்றமில்லாதவர் என்று பிலாத்து நிர்ணயித்த போதிலும் ஒரு தண்டனை அவர்கள் கொடுத்தார்கள் என்றால் அது ஒரு துணிகரமான பாவம். அதான் சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். இறுதியாக ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். கிராம் ஸ்டெயின் என்று ஒரு வெளிநாட்டு மனிதர் உங்களுக்கு தெரியும். ஆஸ்திரேலியா இருந்து நம்ம இந்தியாவுக்கு ஊழியத்துக்காக வந்து 34 வருடம் ஊழியம் செய்தார். ஒடிசா மாநிலத்தில் ஊழியம் செய்தார். கணவன் மனைவி பிள்ளைகளாய் 3 பிள்ளைகள். ஒரு பெண் பிள்ளைக்கு எஸ்தர் 13 வயது, ஒரு மகன்
பிலிப் 10 வயது, இன்னொரு மகன் தீமோத்தேயு 6 வயது, 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளைகள். மனைவி பிள்ளைகளோடு ஊழியம் செய்கிறார் ஒடிசா மாநிலத்தில். மத வெறியர்களால், மத தீவிரவாதிகளால் அவருடைய ஊழியம் என்னன்னா, குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம், தாழ்த்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்ட ஏழை ஜனங்கள் மத்தியில் ஊழியம். அப்படியா 34 வருடம் ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதனை, குற்றமில்லாத ஒரு இரத்தத்தை, 50 பேர் கொண்ட ஒரு கும்பல் ஊழியத்தை முடித்து இரவு வேளையில் வந்து நித்திரை செய்யும் போது, அந்த வேளையில் மனைவி ஆஸ்திரேலியா தன்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு பிரயாணம் சென்றிருக்கிறார். கணவன் கிராம்ஸ்டன், பிலிப், தீமோத்தேயு ஆகிய 3 பேரும் ஜீப்பில் அயர்ந்த நித்திரையில் இருக்கும்போது, அந்த 50 பேர் கொண்ட கும்பல் கரோசின் விட்டு தீ கொளுத்தி எரிக்கிறாங்க, உயிரோடு எரிக்கிறாங்க. துடி துடியாய் இறக்கும் தருவாயில் என் பிள்ளைகளையாவது விட்டுங்கப்பா என்று சொல்கிறார். விடலை. அந்த 2 குழந்தைகளையும் கைகளில் அணைத்தவாறு தன்னுடைய ஜீவனை இரத்த சாட்சியாய் விட்டாரே. அவருடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின் அவங்க வராங்க ஆஸ்திரேலியாவிலிருந்து. இந்த செய்தியை கேட்டு மகளும் கிளாடிஸ்டெயினும் வராங்க. வந்து எல்லாரும், இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள், அதிகாரிகள் எல்லாம் நிற்கிறாங்க. அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலமாக தான் தீர்ப்பு வழங்க முடியும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. புருஷன் மரித்த நிலையில், 10 வயது 6 வயது கொண்ட சிறு பிள்ளைகள் மரித்த நிலையில், ஒரு மனைவி அந்த இடத்துல மகளோடு வந்து, எஸ்தரோடு வந்து நிற்கிறாள். நாம் அந்த இடத்துல இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? மரண தண்டனை கொடுக்கணும், இல்லை ஆயுள் தண்டனை கொடுக்கணும், அப்படி தானே நம்ம இருதயம் சொல்லும். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை, எனக்கு யார் மேலும் கசப்பு இல்லை, யார் மேலும் எனக்கு வெறுப்பு இல்லை, வெறுப்பை நான் சுட்டரிக்கிறேன், கிறிஸ்து என்னை மன்னித்தது போல நான் இவர்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. இந்த ஒரு கர்த்தருடைய அன்பினால் நறுமணம் வீசக்கூடிய, நறுக்கந்தமாய் இந்தியாவில் ஊழியம் செய்த குடும்பம் தான் இது. மகளிடம், எஸ்தரிடம் கேட்குறாங்க, மகளே நீ இதை குறித்து என்ன சொல்லுகிறா? மகள் சொல்லுகிற பதில், தமக்காக மரிக்கும்படி என் தகப்பனை தகுதியாக எண்ணினாரே, தமக்காக மரிக்கும்படி என் தகப்பனாரை தகுதியாக எண்ணினாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறாள் மகா. 13 வயசுங்க, வித்திலே விளைஞ்சது. அப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லி மகளை வளர்த்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மன்னிப்பு, நமக்குள்ள அந்த மன்னிப்பு இருக்கிறதா? அந்த நாள் இந்தியா தேசம் முழுவதும் 1999 ஜனவரி மாதம் 23ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம், ஜனவரி 23ஆம் தேதி 1999, அவருக்கு 58 வயது. அப்போ இந்தியா முழுவதும் நியூஸ் பேப்பர்லேயும் டிவி சேனல்லையும் வருது. இந்திய மக்களை கதிகலங்க வைத்தது. கிறிஸ்துவின் அன்பை முழு தேசத்துக்கும் எடுத்துரைத்த மகா ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தாங்க. நாம் இருக்கிற இடத்துல, நாம் ஆள்கிற தேசத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? பிறரை மன்னிக்க முடிகிறதா? புருஷனை மன்னிக்க முடிகிறதா? மனைவியை மன்னிக்க முடிகிறதா? பிள்ளைகளை மன்னிக்க முடிகிறதா? பெற்றோரை மன்னிக்க முடிகிறதா? இல்லை, நாம் பைக்கிலையோ கார்லேயோ போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிருது, பெயிண்ட்டு தான் போயிட்டுன்னு வச்சு விடுங்களேன், நிப்பாட்டி அவன் நம்ம எதிர்த்து அடிக்க போகிறோமா? இல்லை நம்ம வாயினால் புறங்கூறுகிறோமா அவர்களை? இல்லை நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோமா? உனக்கு அடி எதுவும் இல்லையே, உங்களுக்கு அடி எதுவும் இல்லையே, படலையே, சாரிங்க. குற்றம் அவர்கள் மேலே தான். ஆனாலும் நமக்கு மன்னிக்கக்கூடிய
ஒரு மனப்பக்குவம் வருதா? நாம் இருக்கிற இடத்துல ஜனங்களை மன்னிக்கிறோமா? நாம் வாழுகிற இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோமா? கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்ற ஒரு தாக்கத்தை நம்மால் கொண்டு வர முடிகிறதா? இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மன்னித்தார். கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிப்போம். லூக்கா 23வது அதிகாரம் 39 முதல் 43 வரை. லூக்கா 23வது அதிகாரம் 39 முதல் 43 வரை. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏசப்பா சிலுவையில் பேசிய அந்த முதல் வார்த்தையானது மன்னிப்பை பற்றி வெளிப்படுத்துகிறது. ரெண்டாவது வார்த்தையானது ரட்சிப்பை பற்றி வெளிப்படுத்துகிறது. ஏசப்பா 2 கள்ளர்கள் மத்தியில் அறையப்பட்டாங்க. அந்த கள்ளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நம்ம பார்க்கலாம். அந்த கள்ளர்கள் மத்தேயு மார்க்கு சுவிசேஷத்தில் அந்த கள்ளர்களை எப்படி, கள்ளர்கள் என்ற பதம் அதில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் லூக்காவில் குற்றவாளிகள் என்ற பதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கள்ளர்கள் என்ற கிரேக்க வார்த்தைக்கு லெஸ்டாய் என்று அர்த்தம். அதாவது கலகக்காரர்கள், இல்லைனா கொள்ளைக்காரர்கள், இல்லைனா வழிப்பறி கொள்ளையர்கள் என்று அர்த்தம். லூக்கா எவ்வாறு குறிப்பிட்டு உள்ளார் என்றால் குற்றவாளிகள் என்று குறிப்பிட்டுள்ளார். அதற்கு என்ன கிரேக்க வார்த்தையில் காகர்கான்ஸ் என்று அர்த்தம். அதாவது தொடர்ந்து குற்றம் செய்வதே தன்னுடைய தொழிலாக செய்து கொண்டிருப்பவன் என்று அர்த்தம். ஏசப்பா இப்பேற்பட்ட அந்த 2 குற்றவாளிகளின் மத்தியில், கள்ளர்கள் மத்தியில் சிலுவையில் அறையப்பட்டவராக காணப்படுகிறார். அப்போது அதில் ஒரு கள்ளன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்து கொண்டே இருக்கிறான். அப்போது அவன் கல்வாரி சிலுவையில் ஏசப்பா அடிக்கப்பட்ட நிலைமையில் அவனையும் சிலுவையில் அரைஞ்சி வச்சுருக்காங்க. கை கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டவனாக அவன் காணப்படுகிறான். அந்த நிலைமையிலும் கூட அவன் ஏசப்பாவை இகழ்ந்து பேசுகிறான். அவன் பூமியில் திருடி கொண்டு கள்ள வேலைகளை செய்து கொண்டு இருக்கும் போதும் அவன் என்ன பண்ணி கொண்டு இருந்தான் என்றால் இகழ்ந்து பேசுகின்ற நபராக தான் இருந்தான் இந்த கள்ளன். அவன் கல்வாரி சிலுவையில் இருக்கும் போதும் ஏசப்பாவை பார்த்து அவன் என்ன பண்ணினான், இகழ்ந்து பேசுகின்ற ஒரு நபராக தான் இருந்தான். நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்மளுக்கு கை காலில் ஆணிகள் அடிக்கப்பட்டு ஒரு ரொம்ப உடம்பு சரியில்லாத நிலைமையில் இருக்கும்போது நம்ம யாரையுமே நம்ம திட்ட மாட்டோம். ஆனால் இந்த கள்ளன் அந்த சூழ்நிலையிலும் ஏசப்பாவை என்ன பண்ணுறான், இகழ்ந்து பேசுகின்ற ஒரு நபராக இருக்கிறான். அப்போது ஏசப்பா அவனை பார்த்து ஒன்றுமே சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறாங்க, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல ஏசப்பா அந்த இடத்துல அமைதியாக இருந்தாங்க. அவனுக்கு எந்த பதிலுமே அவர் சொல்லலை. மதீனனுக்கு அவனுடைய மதீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே என்ற வார்த்தை ஏசப்பா சொல்லியிருக்காங்க நீதிமொழிகளில். அதன்படி அவன் ஏசப்பா அவனுக்கு எந்த ஒரு மறு உத்தரவுமே அவர் கொடுக்கவே இல்லை. அப்போது வலதுபுறத்தில் அடிக்கப்பட்ட அந்த கள்ளன் ஏசப்பாவை பார்த்து சொல்கிறான், அந்த மற்ற கள்ளனை பார்த்து சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவன் என்ன பண்ணுறான், நம்மளுக்கு கொடுத்த அந்த தண்டனையை குறித்து அவன் உணர்கிறான். நம்ம செய்த பாவத்திற்கு இல்லைனா குற்றத்திற்கு தக்க தண்டனையே தேவன் தருகிறார் என்று அவன் உணர்ந்த ஒரு நபராக அவன் காணப்படுகிறான். அப்போ அவன் ஏசப்பாவை பார்த்து, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லுறான் அவன். அப்போ அந்த இடத்துல அநேக ஜனங்களால் ஏசப்பா அடிக்கப்பட்டாங்க, போர் சேவகரால் அடிக்கப்பட்டாங்க, வார்த்தையால் அடிக்கப்பட்டாங்க, ஆவி ஆத்மா சரீரத்தில் அநேக அடிகள் ஏசப்பா பட்டாங்க. அப்போ அவருக்கு ஆவி ஆத்மா சரீரத்தில் ஃபுல்லாகவே வேதனையின் மத்தியில் ஒரு நபர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு
மிகவும் சமாதானமாக இருந்தது. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆண்டவரை பார்த்து கூறுகிறான். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய நேரம் அந்த கள்ளன் வந்து எப்படி இருந்தானா, ஏசப்பா ஒரு ராஜாவாக இருந்து அவன் வந்து பார்க்கவில்லை. ராஜ கோலத்தில் அவன் வந்து பார்த்து இந்த வார்த்தை அவன் கூறவில்லை. எப்பொழுது அவன் கூறினான் என்றால், சிலுவை கோலத்தில் ஆணிகள் அரைக்கப்பட்ட நிலைமையில், ரத்தம் சிந்திய நிலைமையில் ஏசப்பாவை பார்த்து அவன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் சொல்கிறான். நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்போது மாத்திரம்தான் நம்ம தேவனை வந்து நம்புகிறோம். மற்ற நேரத்தில் நம்ம வந்து நம்புகிறதே இல்லை. நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். சிலுவையில் அறையப்பட்ட நிலைமையில் ஏசப்பா இருக்கும்போது நம்ம ஏசப்பாவை நம்புவோமா? நம்ம வந்து நம்ப மாட்டோம். ஆனால் அந்த கள்ளன் வந்து ஏசப்பாவை நம்பினான். அதுக்கப்புறமா இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதிலேருந்து பார்க்கும்போது இன்றைக்கு அவன் கேட்ட உடனேயே ரட்சிப்பை தேவன் வந்து உடனே கொடுக்குறாங்க. நாளைக்கோ மறுநாளோ தேவன் வந்து அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுக்கவில்லை. இன்றைக்கே தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே என்ற வார்த்தை அங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மெய்யாகவே என்று நம்ம சொல்லும்போது நிச்சயமாக உண்மையாக என்ற பொருள் எடுத்துக்கொள்ளலாம். மெய்யாகவேனா உண்மையாகவே நான் உனக்கு தருவேன்னு ஒரு உறுதித்தன்மையோடு தேவன் வந்து கூறுகிறார். அதுக்கப்புறமா பார்க்கும்போது உனக்கு சொல்லுகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். உனக்குன்னா அவன் அந்த கள்ளை மட்டும்தான் கேட்டான். வலதுபுறத்தில் அறையப்பட்ட அந்த கள்ளை மட்டும்தான் அவர்கிட்ட கேட்டான். எனக்கு வந்து ரட்சிப்பு வேணும்னு கேட்கும்போது ஆண்டவர் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க, நம்ம வந்து தேவனிடத்தில் கேட்கும்போது உனக்கு தருவேன் ரட்சிப்பை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா வந்து தருவாங்க. அதுக்கப்புறமா பரதீசில் இருப்பாய் என்று தேவன் வந்து அவனுக்கு வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. பரதீசி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது ஆபிரகாமுடைய மடி. அந்த ஆபிரகாமுடைய மடியில் அமரக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை அந்த கள்ளன் வந்து பெற்றுக்கொண்டான். முதல் ஆதாம் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் வெளியே துரத்தப்பட்டான். ஆனால் கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகிய அந்த கள்ளனும் நாம் அனைவரும் பரலோக ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய ஸ்லாக்கியத்தை எல்லாரும் நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் இலங்கை தேசத்தில் சண்முகநாதன் என்ற ஒரு நபர் இருந்தார். அவர் வந்து தொடர்ந்து குற்றம் செய்து கொண்டே வந்தார். ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணார்னா, 2 நபரை கொலை செய்து விட்டார் என்ற குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்ட அந்த நபர், அவருடைய மனைவி வந்து ரொம்ப அழுது எப்படியாவது இவரை சிறைச்சாலையிலிருந்து வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அதற்காக அவருடைய ஜுவல்ஸு, அதுக்கப்புறமா தாலி, செயின், சொத்து எல்லாத்தையும் விட்டு பணமெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவரை சிறைச்சாலையிலிருந்து வெளியில் எடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு ஒரு முடிவோட ஒரு அட்வொகேட்டை போய் பார்த்தாங்க. அப்போ அந்த அட்வொகேட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, அந்த நபர் வந்து குற்றவாளி, அந்த சண்முகநாதன் வந்து ஆமாம் நான் அந்த குற்றத்தை செய்யலைன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், நான் வந்து என்ன பண்ணுவேன், அவரை வந்து சிறைச்சாலையிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொன்னாங்களாம். உடனே சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு நாளும் வந்தது. ஜட்ஜு வந்து இருந்தாங்க, அட்வொகேட் இருந்தாங்க, எல்லாமே அவனுக்கு அந்த குற்றவாளிக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த ஜட்ஜு வந்து கேட்குறாங்க, நீ இந்த குற்றத்தை செய்தாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவன் சொல்கிறான், நான் வந்து 2 கொலை மட்டும் பண்ணலை, 5 கொலை நான் மொத்தம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் சொன்னானா. உடனே அந்த ஜட்ஜுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சான். தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி யாருமே உண்மையே சொன்னது கிடையாது. அநேகர் வந்து பொய் சொல்லி தான் குற்றத்திலேருந்து தண்டனையிலேருந்து தப்பித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இவன் உண்மை சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவங்க ஒய்ஃப் இருந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த நீதிபதி அவனை வந்து தனியாக கூப்பிட்டு கேட்டாங்களாம், நான் வந்து இவ்வளோ நேரம் உன்னிட்ட நீதிபதியாக இருந்து நான் உன்னிட்ட கேட்டேன், ஆனால் இப்போ வந்து நான் உன்னிடத்துல கேட்குறேன், ஒரு மனிதனாக கேட்குறேன், நீ எதற்காக நீ உண்மையை ஒற்றுக்கொண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் அந்த
சண்முகநாதன் சொன்னாராம், சிறைச்சாலையில் எங்களுக்கு போதகர் வருவாங்க, சிறைச்சாலை ஊழியத்தை செய்கின்ற போதகர் வருவாங்க. அவங்க வந்து இயேசுவின் அன்பை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க. ஏசப்பா கல்வாரி சிலுவையில் எனக்காக என்னுடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தியிருக்காங்க, பாவின் மன்னிப்பின் நிச்சயத்தை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார். அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், அவர்கிட்ட இருந்து வேதாகமத்தை வாங்கி டெய்லி நான் படிக்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து எனக்கு ஒரு மெய் சமாதானம் வந்தது, நம்ம பொய் சொல்லக்கூடாது என்ற உணர்வு வந்தது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நபராக நான் காணப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னானா. அதே மாதிரி அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. தூக்கு தண்டனை நாட்களும் வந்தது. அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால் அவன்கிட்ட வந்து கேட்டாங்க, உனக்கு வந்து ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறமா அவன் வந்து அம்மா எனக்கு 3 ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னானான். சொல்லிக்கிட்டு இவ்வாறாக பாட ஆரம்பித்தான். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்கையான் செய்த தென்ன மாதவமோ, இயேசு என்னையும் நேசிக்கையான் செய்த தென்ன மாதவமோ. இந்த பாடலை அவர் வந்து தூக்கு தண்டனை ஏற்பதற்கு முன்பாக அவர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடலானது கீர்த்தனையில் வந்து இந்த பாடல் இருக்கிறது. அதற்கு அப்புறமா அவர் தன்னுடைய 2வது ஆசையை சொல்ல ஆரம்பித்தார். என்னதுன்னா, அங்கே இருந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் 15 நிமிடம் அவர் வந்து கிறிஸ்துவின் அன்பை வந்து என்ன பண்ணார் சொல்லியிருக்கிறார். நம்மளுக்காக ஏசப்பா சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மளை வெளியேறப்பட்ட ரத்தத்தை தந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பாவுடைய அன்பை அவன் வந்து சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறமா தனக்கு சுவிசேஷத்தை 3வது ஆசையாக தனக்கு சுவிசேஷத்தை சொன்ன அந்த போதகருடைய பெயரை தன்னுடைய பெயராக அவர் வந்து மாற்றிக்கொண்டார். ஏசப்பா வந்து என்ன சொல்கிறாங்க, தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் வந்து புறம்பே தள்ளுகிறதில்லை என்று ஏசப்பா சொல்கிறாங்க. நம்ம வந்து அநேக பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். தெரிந்து செய்கின்ற பாவங்கள், தெரியாத செய்கின்ற பாவங்கள், துணிகிற பாவங்கள், ரகசிய பாவங்கள், இப்படி அநேக பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறோம். நம்ம வந்து ஏசப்பாவுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கண்ணீர் விட்டு ஏசப்பாட்ட நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை நம்ம விட்டு விடும்போது தேவன் நம்மளுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா தருகிறாங்க. நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஏசப்பா தனித்தனியாக ஒவ்வொரு சொட்டு ரத்தம், எனக்கு ஒரு சொட்டு ரத்தம்னா உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை தேவன் வந்து சிந்திருக்கிறாங்க. சிந்தி விலையேறப்பட்ட ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறாங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு தேவன் வந்து அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை எப்படி தந்திருக்கிறாங்கன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர் 2:8-9 கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நல்லவர்கள் என்பதனால ஏசப்பா வந்து நம்மளை வந்து மீட்டெடுக்கலை. அவர் நம்ம வைத்த அன்பு பெரியது, கிருபை பெரியது, இரக்கம் பெரியது. அந்த அன்புனால நம்மளை தேவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, மீட்டெடுத்திருக்கிறார். எனவே நம்ம வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடும்போது நம்ம தேவன் நம்மளுக்கு வந்து விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே தர வல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யோவான் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 ஆகிய வசனங்களில் இருக்கு. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகத்லேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த 3 வசனத்துலையும் முதல்ல வந்து இந்த வார்த்தை சொல்லும் போது அங்கே இந்த சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்த 3 மரியாள்களை பற்றி அவர் சொல்கிறாரு. அதில் வந்து இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே இருக்காங்க.
அது அந்த அவருடைய தாய்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் அருகில் நின்ற அன்பின் சீஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் 3 இதுவும் வந்து இந்த இன்சிடெண்ட்டில் முக்கியமாக வந்து அன்பு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, நம்ம பிதா வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்புறம் சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு ஈடு இணையான அன்பு எந்த அன்புமே இல்லை. அதனால் இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க போகிறது அன்பும் அவருடைய ரத்தம். ஏன்னா இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இயேசுவின் சிலுவையின் அருகே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சிலுவையின் அருகே அதனுடைய முக்கியமும் தான் நம்ம பார்க்கலாம். அவ்வளோ வேதனையின் மத்தியில் அவர் சிலுவையில் இருக்கும் போது அவர் வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் தன்னுடைய குடும்பத்திற்கு அவர் தருகிறார். அப்போ குடும்பம் வந்து அவருடைய சமூகத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. தேவனுடைய அன்பு வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கணும். அதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அன்பு வந்து எப்படி நம்ம குடும்பத்தை கட்டுறதுக்கு மிக முக்கியம் வந்து அன்பினால் மட்டும்தான் நம்ம கட்ட முடியும். ஸோ நம்ம இந்த தாய் அவர்களை பற்றி நம்ம பேசும்போது, இயேசுவின் தாயாகிய மரியாளை பற்றி பேசும்போது, அவங்க கன்னியாக இருக்கும் போதே தேவ பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்து இந்த ஒரு விஷயத்தை காபிரியல் தூதன் அவங்களுக்கு சொல்லும் போது முதல்ல அவங்க பயப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பரிசுத்த ஆவியானவரால் கிடைக்க போதுன்னும் போதும், அடுத்து வந்து அவங்க சகரியா எலிசபெத்துக்கு பிறக்க போகிற குழந்தைய சொல்லும் போது அவங்க விசுவாசித்து தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுடைய முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவங்களோட அர்ப்பணிப்பு. ஏன்னா அந்த காலத்தில் அப்படி இருந்தால் கல்லெறிஞ்சு கொண்டுடுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தவங்க கர்ப்பம் தரிச்சா கல்லெறிஞ்சு கொண்டுடுவாங்க. அந்த ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். முத வந்து இரத்த சாட்சிக்கு அவங்கள அர்ப்பணித்த ஒரு பெண் சீஷினா இவங்களாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு ஆபத்தும் நடக்கலை, ஆனால் அந்த மாதிரி என்ன நடக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. கண்ணை மூடிட்டு தேவன் என்ன சொல்கிறாரோ அதற்காக தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை வந்து ஒரு குழந்தையாக அவங்க அந்த பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 12 வயசில் வந்து ஆலயத்தில் பேசும்போது அவங்க அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஒவ்வொரு நிலையிலையும் இயேசுவின் தாயாகிய மரியாள் இருக்காங்க. மிக முக்கியமான நிலையில், அதாவது ஊழியத்தில் 30 வருஷம் அவங்க கூட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்து அவங்க செய்கிற முதல் அற்புதம் கானா ஒரு கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயும் இயேசுவின் தாயாகிய மரியாள் இருக்காங்க. கடைசியில் இப்போது சிலுவையின் அருகேயும் யார் இருக்காங்கன்னா இயேசுவின் தாயாகிய மரியாள். அதுக்கப்புறம் அதோடு அவங்க போகலை. இந்த மாதிரி அடுத்த என்னன்னா, அவங்க தேவன் பிதாவினிடத்தில் பரம் ஏறுகிற போதும் அந்த கூட்டத்தில் இயேசுவின் தாயாகிய மரியாள் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 40வது நாள் பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு வந்து பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்த கூட்டத்திலையும் இயேசுவின் தாயாகிய மரியாள் இருக்காங்க. அப்போ இந்த இயேசுவின் தாய் வந்து அவங்கள வந்து மகனாக மட்டும் பார்க்கல, அவங்கள ஒரு தெய்வமாக நம்பி இருக்காங்கன்றது இது ஒரு நம்ம அப்போஸ்தலர் 1:14 பார்த்திங்கன்னா இருக்கும். அவருடைய சகோதரரோடு கூட அவங்க அந்த மேல் வீட்டு அறையில் காத்திருந்து பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ வந்து அவர் வந்து அவ்வளோ வேதனையிலையும் அந்த அவங்க அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 35ஆம் வசனம் வந்து நமக்கு வந்து ஒரு வசனம் வரும். அது வந்து சிமியோன் இயேசு கிறிஸ்துவை வந்து அவரை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு, ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு மிகுந்த சந்தோஷம் பரலோகத்துலேயும் பூமியிலும் உண்டாச்சு. ஆனால் இந்த குழந்தை குறித்து அவங்க கொடுத்த தீர்க்க தரிசனம் மரியாளுக்கு அவர் சொன்ன வார்த்தை இதுதான்: உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் அந்த தாய்க்கு வந்த தீர்க்க தரிசனம் என்னன்னா, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அப்போ நம்ம கண்ணு முன்னாடி நம்மளோட பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்க்க எந்த தாய்க்குமே முடியாது. அது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். புத்திர சோகம் தான் இருக்கிறதுலே ரொம்ப மிகுந்த பெரிய சோகம். இப்போ அவங்க கண்ணு முன்னாடி அந்த சிலுவையின் அருகே நின்று பார்க்குறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்து படுற பாடு எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. 30 வருஷம் கூட இருந்தவங்க மரியாள் தான். சீஷர்களெல்லாம் ஒரு 3 வருஷம் இருந்திருப்பாங்க. ஆனால் 30 வருஷம் கூட இருந்தது தாயாகி அவங்க மரியாள் தான். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்.
நிஜமாகவே ஒரு கத்தி நம்மளை குத்துனா என்ன வேதனை இருக்குமோ அப்படிப்பட்ட வேதனையில் நிற்கிற அந்த தாயை பார்த்து தான் ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ஸ்திரீக்காக அந்த தாய்க்காக அவர் இறங்குகிறதை நம்ம பார்க்குறோம். பேதுருவுக்கு கர்த்தர் பொறுப்பாக கொடுத்தது வந்து என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆனால் தன் அன்பான சீஷன் யோவான், அடைமொழியாக யோவான்ற பேரே அந்த வசனத்தை நீங்கள் பார்க்க முடியாது, அன்பின் சீஷன் அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அன்பான சீஷனுக்கு தன்னுடைய தாயை பொறுப்பாக அந்த நேரத்தில் கொடுத்துட்டு போகிறாரு. இந்த நேரத்தில் கூட நிறைய 2 வாட்டி வந்து மரியாள் அவர்களை வந்து நிராகரிக்கப்படுற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். ஏசு கிறிஸ்துவானர் அந்த கானா ஒரு கல்யாணத்தில் குறைவு இருக்கிறதுன்னு போய் ஏசப்பாட்ட சொல்லும் போது, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்வார். இப்போ இருக்கிறவங்க அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க பெற்றோரை சொன்னால் என்ன சொல்லுவோம்? அங்கே கண்டிப்பாக ஒரு சண்டை வந்திருக்கும், இல்லை எதனாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் அவங்க மிகுந்த தாழ்மையுள்ள தாய். அவங்க வந்து வேலைக்காரர்களை பார்த்து அவங்க சொன்ன வார்த்தை, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிதாவின் சித்தத்துக்கு அந்த இடத்துல அவங்க ஒரு தடையாக இல்லாமல் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. 2வது இன்சிடெண்ட் வந்து ஏசு கிறிஸ்து 30 வருஷம் கூட இருக்காங்க. 3 வருஷம் அவர் ஊழியம் செய்யும் போது அநேக நேரம் அவங்க பெற்றோரத்தில் இருக்க முடியாத சூழலில் மரியாள் ஏசு கிறிஸ்து பார்க்க வரும்போது அவங்க இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவங்க தாயும் சகோதரரும் வந்திருக்காங்கன்னும் போது, யார் என்னுடைய தாய் என் சகோதரர்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவங்க தான் என்னுடைய தாயோன்னு சொல்கிறாரு. ஆனாலும் இந்த சிலுவை வரைக்கும் கூட இருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்ம அம்மா நம்மளை ஒன்று சொல்லிட்டாங்க, நம்ம அப்பா நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நமக்கு மிக அன்பானவர்கள் நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன்னு ஈஸியாக நம்ம உறவுகளை முறிச்சுக்கிறோம். ஆனால் இவங்க பாருங்கள், கடைசி வரைக்கும் தேவனோட கூட இருக்கிறாங்க. அவங்க மனசில் ஒரு கசப்பும் இல்லை. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய திட்டங்களையும் அவங்க மனதில் வைத்திருந்தாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 2 தடவை இருக்குது. ஒரு அந்த மேய்ப்பர்கள் வந்து சந்தோஷமாக சொல்லும் போது எல்லாரும் அதை குறித்து பிரமித்தார்கள். மரியாள் அவர்கள் வந்து தன்னுடைய இதயத்திலே வைத்து சிந்தனை செய்து கொண்டிருந்தாலாம். அதே போல் கடைசியாக 55ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 12 வயசில் வந்து அவர் தேவாலயத்தில் பேசும்போது எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க. அப்போ வந்து நாங்கள் உங்களை தேடினோம் அப்படின்னு சொல்லும் போது, என்னையே தேடினீங்க, நான் பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் கீழ்ப்படிந்து அவர்களோடு கூட போனார். ஆனால் அவங்களுடைய இதயத்தில் அதை வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாங்களாம். இந்த மாதிரி ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு விஷயத்தை செய்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேனோ இல்லை உங்களை ஊழியத்தில் இந்த மாதிரி செய்ய போகிறேன், உங்கள் குடும்பத்தில் இந்த விஷயம் செய்ய போகிறேன்னா அது நிறைவேறும் வரைக்கும் நம்ம இதயத்தில் தான் வச்சுருக்கணும். அதை நம்ம எழுதி வைத்து ஜெபிக்கலாமே ஒழிய அதை நாம் மற்றவர்களிடத்தில் பகிரக்கூடாது. நிறைவேறி முடிந்த பிறகு சாட்சியாய் பகிரலாம், ஆனால் ரகசியம் காப்பது மிக மிக அவசியம். தேவ திட்டம் நமக்கு சொல்கிறாங்கன்னா அதை வெளியில் நம்ம சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா மரியாள் அவங்களுக்கு தான் தெரியும் ஏசு கிறிஸ்து யாருன்னு. 2வது வந்து அவர் வந்து இந்த மாதிரி பாடுபட்டு நம்ம சாக போகிறாருன்ற விஷயமும் முதல்ல சீஷர்கள் யாருக்கும் தெரியாததுக்கு முன்னாடி மரியாள் அவர்களுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்போ பெண்களுக்கே ரகசியத்தை காக்க முடியாதுன்ற ஒரு இது சொல்லுவாங்க. ஆனால் மரியாள் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது நம்மளுடைய இதயத்தில் வைக்கணும். அதே போல் ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான குவாலிட்டி 1 சாமுவேலில் அது பார்க்கலாம். அதில் வந்து சவுலுக்கு வந்து சொல்லியிருப்பார், நீ வந்து என்ன செய்யணுன்றத தேவன் உன்னோடு இருந்து அதை நீ செய்வ, நீ என்ன எப்போ எந்தெந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அது அந்த குவாலிட்டி நமக்கு இருக்கணும். எந்த நேரத்தில் யாருக்கிட்ட என்ன பேசணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. நம்ம அஞ்ஞானமாக அறிவில்லாமல் நம்ம பேசுகிற வார்த்தைகள், அதுக்கப்புறம் பேசிட்டு ஐயோ இந்த வார்த்தையை சொல்லிட்டோமேன்னு கவலைப்படுறதுக்கு பதிலாக அந்த ஞானத்தை நம்ம கேட்கணும். இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து அன்பான சீஷன் யோவானுடைய பேர் வந்து அர்த்தம் வந்து யாவே இரக்கமாக இருப்பார் என்று அர்த்தம். நம்மளுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரும்போது உடனே
அவரிடத்தில் நெருங்கி ஜீவிக்கும் போது எனக்கு கஷ்டம் வருது, நான் நெருங்க மாட்டேன்னு சொல்லி ஓடக்கூடாது. ஒரு பட்டயம் இதயத்தை உருவி போகிறதுன்றது எவ்வளோ வேதனை. அந்த கஷ்டத்தில் அவங்க சிலுவையின் அருகே தான் வந்தாங்க. ஸோ அதே போல் நம்மளும் சிலுவையின் அருகே வந்து நிற்கணும். இந்த காலை வேளையில் நம்ம பாடின பாடல்களை எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கலாம். சிலுவையின் அருகே வந்தால் தான் நம்மளால் சந்தோஷத்தை காண முடியும். இவரோடு நெருங்கினால் நமக்கு கஷ்டம்னு ஒதுங்கினோன்னா அந்த காயம் நம்மளோட இதயத்திலிருந்து ஆறாது. இந்த வேலையில் கூட நம்ம குடும்பத்துக்காக அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மளை மறைச்சா மட்டும்தான் நம்ம அன்பினால் நம்மளோட வீட்டை கட்ட முடியும். வீட்டை கட்டுபவன் காவலாளி இல்லைன்னா அவனுடைய பிரயாசம் விருதான வேதத்தில் இருக்குது. இந்த வேலையில் கூட அந்த அன்பினால் கட்டப்படுற வீடு இயேசுவின் கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக மறைக்கப்படணும். மத்தேயு 27:45-46 வசனங்கள். மத்தேயு 27:45-46 ஒரு வாசியுங்கள். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று அர்த்தமா. இந்த 4வது வார்த்தை 4வதாக வந்திருக்க வேண்டும். நமக்கு சர்வீஸ் மாறினதுனால கடைசியாக நான் கொடுக்கிறேன். ஏலி ஏலி லாமா சபக்தானி. 7 வார்த்தைகளும் 6 வார்த்தைகள் நமக்கு தமிழில் இருக்கும். இந்த ஒரு வார்த்தை மட்டும் எழுதப்பட்ட மொழியிலே இருக்கும். நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து இருப்பார்கள். அவர் சொன்ன வார்த்தையை நமக்கு அப்படியே அங்கே குறிப்பிட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஏலி ஏலி லாமா சபக்தானி. அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். 45 பார்க்கும் பொழுது 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அழுறாங்கன்னா கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போயிருங்க கொஞ்சம் நேரம். அந்தகாரம் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கும். நமக்கு யாத்ராமத்தில் வாசிக்க முடியும். 10 வாதைகளை தேவன் கொடுக்கிறார். அதில் 9வது வாதை அந்தகாரம். பூமி எங்கும் எகிப்து தேசம் எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9வது வாதைக்கு அடுத்ததாக என்ன நடக்கிறது? 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். நியாய தீர்ப்பை தேவன் தருகிறார் ஜனங்களுக்கு. அப்போ இந்த அந்தகாரம் எதை குறிக்கிறது? நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இயேசு சிலுவையில் இருக்கிறார். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம். அப்படி என்றால் பூமி எங்கும் நியாய தீர்ப்பு, முழு பூமிக்கும் நியாய தீர்ப்பு யார் மேல் விழுந்தது என்று சொன்னால் இயேசுவின் மேல் விழுந்தது. முழு பூமிக்கும். பூமி எங்கும் அந்தகாரம். 3 மணி நேரம் இயேசு கிறிஸ்து எதையும் பேசவில்லை. முதல் 3 வார்த்தைகளை பேசிவிட்டார். அடுத்து 3 மணி நேரம் காத்திருக்கிறார். அடுத்த 3 வார்த்தைகள் கடைசியாக வருகிறது. தாகமாக இருக்கிறேன், எல்லாம் முடிந்தது, என் ஆவியை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நாம் தியானித்த 3 வார்த்தைகள். இதற்கு இடையில் வருகிற இந்த ஒரு வார்த்தை தான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. சங்கீதம் 22 நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். சங்கீதம் 22 1ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன். இந்த சங்கீதம் 22 மேசியாவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். தாவீது எழுதின ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது என்ன நடக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாக தேவன் சங்கீதம் 22 எழுதி வைத்திருக்கிறார். அப்பொழுது சங்கீதம் 22 ஜனங்கள் வாசித்திருப்பார்கள். இந்த சங்கீதங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க முன்னாடி வந்து கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறான் தாழ்ச்சி அடையன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எதுவுமே ஞாபகம் வராதா? சங்கீதம் 23 1ஆம் வசனம் பாஸ் சொல்கிறார். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் சங்கீதம் 23 தெரியும். ஆனால் அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இந்த சங்கீதம் 22. ஏனென்றால் அவங்க முழு சங்கீதங்களையும் தினந்தோறும் பாடுகிறவர்கள், எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பார்கள். நமக்கு சங்கீதம் 23, 91, 103 ஒரு சில சங்கீதம் தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே யூத ஜனங்களுக்கு 12 வயதிற்குள் எல்லாவற்றையும் கற்றிருப்பார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன உடனே 22ஆவது சங்கீதம், அந்த சங்கீதம் தான் அவருடைய இருதயத்தில் வரும். அங்கே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்கிறது.
6ஆம் வசனத்தில் பாருங்கள், மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். 7வது வசனம், என்னை பார்க்கிறவர் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். அடுத்து 8 வாசிங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும். இப்படி மீண்டும் மீண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் நடக்கிறதோ அது எல்லாத்தையும் அங்கே குறிப்பிடுகிறதை நம்மால் பார்க்க முடியும். 16 பாருங்கள், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கடந்து வந்த கடினமான பாடுகள். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். ஆனால் இது எல்லாவற்றின் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அந்த கடினமான பாடுகளின் மத்தியிலும் தேவனை அவர் எப்படி பார்க்கிறார்? என் தேவனே என் தேவனே என் தேவனே என்று தான் சொல்லுகிறார். தேவனே பிதாவே என்று கூப்பிடவில்லை. நம்ம எல்லாருமே கடினமான பாதையில் தேவனை பார்க்கிறோமா என்பது முதல் கேள்வி. அதுலேயும் பார்த்தாலும் அவர் என்னுடைய தேவன், என்னோடு கூட இருக்கிற தேவன், என் தேவன் என்கிற பார்வை நமக்கு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை அங்கே சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே. அதுதான் தேவனுக்கும் அவருக்கும் இடையில் இருந்த அந்த நெருக்கத்தை நமக்கு காட்டுகிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கேட்கிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இமைப்பொழுது கைவிடப்பட்டதினால் இன்றைக்கு நீங்களும் நானும் கைப்பிடித்து தூக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு நிமிடம் அவர் கைவிடப்பட்டார். யாருக்காக? பூமி எங்கும் அந்தகாரம், பூமி எங்கும் நியாய தீர்ப்பு. நம்ம எல்லார் மேலுள்ள நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டவராய், நீதி உள்ளவராய், உண்மை உள்ளவராய், நமக்காக அடிக்கப்பட்டவராய், நமக்காக பாவமானவராய் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை பிதா கைவிட்டதின் நிமித்தம் இன்றைக்கு நீங்களும் நானும் அவர் கரத்தை பிடித்திருக்கிறோம். எப்படி சொல்லுகிறேன்? அதே சங்கீதம் 22 பாருங்க, 30வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவர் 30, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு காலை நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன், ஜெபித்து முடிக்கிறேன். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு இமைப்பொழுது கைவிடப்பட்டதினால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் கரத்தை தேவன் பிடித்திருக்கிறார். உங்கள் கரத்தை பிடித்த தேவன் உங்கள் தலைமுறைகளின் தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் தலைமுறைகளின் தேவன். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அல்லேலூயா. ஒருவேளை அந்த காலை நேரத்தில் உங்களை தேவன் பிடித்திருப்பார் என்று சொன்னால் உங்களோடு அல்ல, உங்கள் தலைமுறைகளை தேவன் பிடித்திருக்கிறார். அவர் அன்றைக்கு அடிக்கப்பட்டது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக, உங்கள் சந்ததிகளுக்காக தேவன் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். அவர் தலைமுறைகளின் தேவன். அவர் கைவிடப்பட்டதினால் நீங்களும் நானும் அவருடைய கரத்தை பிடித்திருக்கிறோம். நம் கரத்தை பிடித்தவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஏனென்றால் நமக்காக கிறிஸ்து கைவிடப்பட்டிருக்கிறார். அவரின் மூலமாக அவருடைய இரத்தத்தினால் நீங்களும் நானும் கழுவப்பட்டிருக்கிறோம். கல்வாரி சிலுவை அண்டை வரும் பொழுது தலைமுறைகளை தாங்குகிற தேவன் நம்மை வழி நடத்த போதுமானவர். அல்லேலூயா. தாகமாய் இருக்கிறேன் என்று எந்த சூழ்நிலையில் சொல்லியிருப்பார் என்று எல்லாருக்குமே உண்மையாகவே தெரியும். ஆவியானவர் சொல்கிறத நம்ம இந்த வேளையில் உண்மையாகவே நாம் உணர்ந்தவர்களாய் நாம் தியானிக்கும் பொழுது ஆவியானுடைய அந்த களைப்பு, அந்த சோர்வு நாம் ஒரு விசையாய் நமக்கு முன்பாக நிறுத்துவோம். கொஞ்ச நேரம் நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் கூட நாம் எவ்வளவு ஒரு களைப்பையும் தவிப்பையும் நம்முடைய சரீரத்தில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்காக நாம் எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறோம் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் அன்று இரவு காட்டி கொடுக்கப்பட்ட ராத்தியிலிருந்து அத்தனை பாடுகளும் ஒன் பை ஒன்றா அவர் என்ன பண்ணுறாரு? சுமந்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சுமந்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ வார்த்தைகள், பழிகளை சுமந்து பாரம் சுமந்தவராய் ஸ்தோத்திர ஒவ்வொரு இடங்களிலும் அவர் களைப்போடு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த தவிப்பின் இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த அங்கலாய்ப்பை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் நமக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் சிலுவையின் பாரத்தை சுமந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவனால் எல்லாமே முடியும். ஆவியானவர் நினைத்திருந்தா, ஏசப்பா நினைத்திருந்தா, அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் தாகத்திற்கு தண்ணீரை அவரால் என்ன பண்ண முடியும்? குடித்து
நினைத்திருக்க முடியும். ஆனால் வேத வாக்கியங்கள் நிறைவேற தேவன் என்ன பண்ணாரு, பொறுமையோடு அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, அமைதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் தாகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் அவ்வளோ களைப்பு. நீங்கள் ஆகாரை நினைத்து பாருங்கள். ஒரு நிமிஷம். ஆகார் தன் பிள்ளையை சாகிறதை பார்க்காமல் அம்பு பாயம் தூரத்தில் நின்று அவள் அழுகிற, சப்தமிட்டு அழுகிறா. ஏன் அழுகிறா? என் பிள்ளை செத்து போயிடும், தண்ணி இல்லை அந்த நேரத்தில், என் பிள்ளை செத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இருதயம் அங்கலாய்க்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசுவானவர் உண்மையாகவே அந்த நேரத்தில் அவருடைய உடம்பில் காயங்களோடு, அவர் சில முள்முளையோடு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருப்பார். அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை எப்படி இருந்திருக்கும்? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தை என்று தியானிக்கிற நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? அந்த ஆத்தும பாரம் நமக்குள் இருக்கிறதா? அந்த தாகம் நமக்குள் இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஒரு விசையாய் நாம் இந்த வேளையில ஆராதிக்க போகிறோம். ஒரு விசையாய் நம்மையே ஆராய்ந்து ஒப்பு கொடுக்கிற நேரம் இருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தாயின் உள்ளம் உடைகிறத நம்ம பார்க்கிறோம். பிதாவானவர் இதை கவனித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் சொல்கிற வார்த்தை, நான் தாகமாக இருக்கிறேன், நான் தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது உண்மையாகவே அங்கு இருந்தவர்கள் ஸ்தோத்திரம், அவருடைய தாயாய் இருந்தால் எப்படி நினைத்திருப்பார்கள்? உலக பிரகாரமாக ஒரு தாய் ஒரு மகன் என்ற உறவில் இருக்கிற அந்த பாசம் எப்படி இருந்திருக்கும்? உண்மையாகவே தம் பிள்ளை தண்ணி வேணுன்றப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம ஓடி போயிட்டு அந்த பிள்ளைக்கு தண்ணி கொடுக்கணும்னு யோசிப்போம். அப்போ நம்ம பரமபிதா அந்த நேரத்தில் அவள் தாகமாக இருக்குதுன்னு சொன்னபோது அவர் எப்படி இருந்திருப்பார்? ஹல்லேலூயா. அதை நினைத்தவர்களாய் அவர் தாகத்தோடு, யோவான் எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறபடி அவர் தாகமாக இருந்து ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆத்துமா பாரத்தையும் களைப்பையும் சார்ந்து அவர் சொன்ன வார்த்தை, நான் தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18 வாசிக்கும் பொழுது, சிம்சோன் அந்த பெலிஸ்தர்களால் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த இடத்துல தேவனிடத்தில் பலத்தை கொண்டு ஸ்தோத்திரம், அவன் அந்த இடத்துல எனக்கு பலன் வேண்டும் என்று சொல்லி அந்த கட்டுகள் அடுக்கப்படும் நேரத்தில் அவன் கேட்குறான். அந்த இடத்துல அதே போல் அவனுக்கு கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. அந்த இடத்தில் இருந்த கழுதையின் எலும்பை கொண்டு எல்லாரையும் அடித்து நொறுக்கி அந்த இடத்துல அவன் டயர்டாயிடுறான். அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு தண்ணி தேவைப்படுது. அப்போ சொல்கிறான், எனக்கு தண்ணி வேணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த பள்ளத்தாக்கில் அவனுக்கு தண்ணீரை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த லேயின் பள்ளத்தாக்கில் தாவி அந்த சிம்சோனுக்கு தண்ணீரை கொடுத்து அவன் தாகத்தை தீர்க்கிற தேவனால சிலுவையில் அவருடைய தாகத்தை தீர்க்க முடியும். ஆனாலும் அவர் அந்த இடத்துல மௌனமாக இருந்து நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். எதற்காக அந்த தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் அமைதியாக இருந்தார் என்று நாம் ஒரு விசையாய் நாம் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அநேக அற்புதங்களையும் தண்ணீரை கொண்டு முதல் அற்புதத்தை செய்த தேவன் கானாவூர் கல்யாணத்திலே ஸ்தோத்திரம் முதல் முறையாக தண்ணீரை ரசமாக மாற்றிய தேவன் அந்த நேரத்தில் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் வார்த்தை எதற்காக? நமக்காக. இன்னும் இந்த ஆத்துமாக்கள் உண்மையை அறிந்து கொள்ளலையே, அந்த ரட்சிப்பை அவங்க தெரிந்து கொள்ளலையே என்ற அங்கலாய்ப்பு தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் நாமும் தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசியாக ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட கடைசியாக ஸ்தோத்திரம் அந்த தேவனாகிய கர்த்தர் சமரிய பெண்ணிடத்தில் போகும் பொழுது அந்த உரையாடலை நீங்கள் வாசிக்கும் பொழுது அழகாக அந்த இடங்களில் பரிமாறப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஒரு சமாரிய ஸ்திரீயின் கதையை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனால் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் அந்த இடத்துல தேவன் எப்படிப்பட்ட ஒரு நீரூற்றை அவளுக்கு கொடுக்கிறாள் என்று நாம் இந்த வேளையில் வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஹல்லேலூயா. ஒருவர் வாசிப்போம். யோவான் 4:8.
தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அந்த இடத்துல உரையாடுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சமாரிய பெண்ணும் இயேசுவும் அந்த இடத்துல உரையாடுகிற பார்க்கும் பொழுது உண்மையாகவே அழகாக இருக்கும். அந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல உனக்கு எப்போவுமே தண்ணீர் எப்போவுமே தேவைப்படாத ஒரு நித்திய ஜீவ தண்ணீர் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய இருதயத்தின் தாகத்தை தேவன் அறிகிறார். ஒரு சமாரிய ஸ்திரீ உங்களுக்கு தெரியும், அவள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாள், ஊர் ஜனங்கள் அவளை எப்படி எண்ணிக்கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு அவளிடத்தில் வந்து சொல்கிறாரு, எனக்கு தாகத்துக்கு தண்ணி தா அப்படின்னு கேட்குறாரு அந்த பெண்ணுக்கிட்ட. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அவளுக்குள் ஒரு தாகம் இருக்கிறதை அவள் இயேசு அறிந்து அவளிடத்தில் வந்து கேட்கிறாரு. அவளுக்குள்ள என்ன தாகம் இருந்துச்சுன்னா, எல்லாராலும் அவள் புறக்கணிக்கப்பட்டு இருந்த ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் இயேசு அவளிடத்தில் வந்து சொல்கிறாரு, எனக்கு தாகத்துக்கு தா. ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது 13ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, 13ஆம் வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் உண்டாகாதுன்னா தாகம் உண்டாகாது. ஹல்லேலூயா. ஒரு காலமும் தாகம் உண்டாவாது. சிலுவையிலே சொன்ன தேவன், தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, ஒரு காலமும் தாகம் உண்டாயிருக்கிறாது என்று சொல்லி நமக்காக நம்முடைய தேவன் சொல்கிற வார்த்தையை நாம் ஒரு விசையாய் இந்த வேலையில் நினைவு கூறுவோமா? அநேக பாடுகள், கவலைகள், துக்கங்கள் சூழ்ந்து நின்ற நேரத்தில் அவர் நமக்காக சிலுவையில் ஹல்லேலூயா, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த தாகமாய் இருக்கிற தேவன் சொல்ற அங்கலாய்ப்பு, என் பிள்ளைகள் இன்னும் பாவத்தில் இருக்காங்களே, இன்னும் என்னை விசுவாசிக்கலையே. காணா ஒரு கல்யாணத்தில் சீஷர்கள் அதை கண்டு விசுவாசித்தாங்கன்னு வேதம் சொல்கிறது. நாம் எப்படி தேவனை விசுவாசிக்கிறோம்? சிலுவையில் வெற்றி சிறந்த தேவனை நாம் எப்படி ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆத்துமாவிலே நீங்கள் இந்த வேலையில நினைவு கூறுங்க. சிறு வயது முதல் இந்த வயது வரைக்கும் நாம் எப்படி ஆண்டவரை துதித்து ஆராதித்து கொண்டு இருக்கிறோம்? சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவனை, தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனுடைய தாகத்தை அறிந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? உங்களையே நீங்கள் தியானித்து பாருங்கள். நீங்களே நிதானித்து உங்களை ஆராய்ந்து அறிகிற நேரம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்தனை பாடுகள், அத்தனை வேதனைகள், ஆனாலும் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் மௌனமாயிருந்து அத்தனை பாடுகளையும் சுமந்து, ஒவ்வொரு பாடுகள் மத்தியிலும் வாரினால் அடிக்கப்பட்டாங்க. ஆனாலும் அவள் வாய் திறவாத ஆட்டை போல மௌனமாய் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? அநேக அற்புதங்களை அடையாளங்களையும் செய்த தேவன், வனாந்திரத்தில், கண்மலையில், பள்ளத்தாக்குகளில் ஆண்டவர் நீரூற்றுகளை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன் என்பதை நாம் உணர்ந்து நம்ம பாடுகிறோம், படிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து அறிந்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய வசனங்களை எடுத்து வைத்து நோட் பண்ணிக்கோங்க. சங்கீதம் 78:15-16 சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களின் தாகத்தை யார் தீர்க்கிறார்னா தேவன். அந்த வனாந்திரத்தில் கண்மலையை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை கொடுத்து, மகா ஆழங்கள்
கிணறுகளிலிருந்து தண்ணீரை கொடுத்து அவருடைய தாகத்தை தீர்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தாகத்தை தீர்க்கிற தேவன் அந்த இடத்துல, அந்த கல்வாரி சிலுவையில் அவர் சொல்கிறார், நான் தாகமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, இந்த வேளையில் கூட ஆவியானவர் உங்களோடு பேசினது உண்மை என்று நீங்கள் விசுவாசித்து ஸ்தோத்திரம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. அவர் தாகமாக இருந்தார். எதற்காக? உண்மையாகவே சரீரத்தில் தாகம், அவருடைய கஷ்டம், தவிப்போடு சேர்ந்த ஒரு தாகம். அது மாத்திரமல்ல, அவர் ஆத்தும பாரத்தையும் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு எழுப்புதலின் சத்தத்தை அவர் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, இந்த வேளையில் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாமும் இந்த வேளையில் நம்மையும் ஒப்பு கொடுத்து இந்த 5வது வார்த்தையை நாம் முடிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். ஆமென். இங்கிலீஷில் பார்க்கும்போது, when he have received the drink, Jesus said, it is finished. With that, he bowed his head and gave up his spirit. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஏசு கிறிஸ்து வந்து முடிந்தது அப்படின்னு பிதாவை நோக்கி சொல்லிட்டு தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ எதற்காக ஏசு கிறிஸ்து வந்து இந்த இடத்துல முடிந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏசு கிறிஸ்து வந்து பூமியில் இருக்கிற நேரத்தில் அவருக்கு நிறைய கஷ்டங்கள், சிலுவையின் பாடுகள், இதெல்லாம் வந்து ஏசு கிறிஸ்து வந்து பட்டாருன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கஷ்டம், பாடு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் முடிந்தது, எல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த கஷ்டம்லாம் என்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி பிதாவை நோக்கி எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அதற்காக ஏசு கிறிஸ்து வந்து சொல்லலை. ஏசு கிறிஸ்து வந்து எதற்காக முடிந்தது அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த சத்தத்தை நான் ஒரு மகிழ்வின் சத்தமாக பார்க்குறேன். தேவன் அவருக்கு கொடுத்துருந்த சித்தத்தை அவர் நேர்த்தியாக வெற்றிகரமாக முடிச்சிட்டேன், நான் இந்த சித்தத்தை செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சத்தமாக தான் நான் இந்த சத்தத்தை பார்க்குறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கோங்க, நமக்குன்னு சில நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நிறைய கோல்ஸ் வச்சுருப்போம். இப்போ வேலை பார்க்குறவங்களா இருந்தோன்னா நமக்கு வந்து ஏதாவது நம்ம ஆஃபீஸில் வந்து நமக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்கணும், படிக்கிற பிள்ளைங்கன்னா நமக்கு இந்த மார்க் எடுக்கணும், இல்லை எனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அது ஒரு இலக்காக வச்சு அதற்காக நம்ம முயற்சி செய்வோம். அந்த முயற்சி செய்யும் போது அந்த பாதை, அந்த இலக்கு அடையிற வரைக்கும் இருக்கிற பாதைகள் வந்து கடினமாக இருக்கலாம், அது நிறைய நேரத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த இலக்கை நம்ம அடைஞ்ச உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த சந்தோஷத்தை பார்க்கும் போது இந்த கஷ்டங்கள் எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஏசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்திருந்த நோக்கத்தை அவர் வெற்றிகரமாக செய்து முடித்தார். ஸோ முடித்ததுனால அந்த வெற்றியின் குரலாக சந்தோஷமாக கம்பீரித்து நான் முடிச்சிட்டேன், எஸ் ஐ டிட் இட் அப்படின்னு சொல்கிற வார்த்தையாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து ஏசு கிறிஸ்து வந்து அவரோட பிதாவோட சித்தத்தை செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிதாவோட சித்தம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 53:5-6. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். உமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்து அவனவன் தன் வழியிலே போனான். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளங்க பண்ணினார். இந்த வேத பகுதி நம்ம நிறைய நேரம் வாசிச்சிருக்கோம், நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஏசு கிறிஸ்து எதுக்கு வந்து சிலுவையில் மரித்தார் அப்படின்னா, நமக்காக மரித்தார், நம்மளோட பாவங்களுக்காக அவர் வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதை வந்து நம்ம நிறைய நேரத்தில் கேட்டிருக்கோம். ஸோ இந்த இதை பார்க்கும்போது நான் ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, நம்மளுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது. முதலாவது ஒரு பழைய உடன்படிக்கை இருந்தது, அதை தான் நம்ம பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவோம். ஏற்பாடு அப்படின்னாலே உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை நம்ம மீறிட்டோம், நம்ம அதை விட்டு வழி விலகி வந்துட்டோம். தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளை விட்டு வழி விலகி பாவத்தில் ஜீவிக்க ஆரம்பித்தோம். நம்மளை காப்பாற்றுறதற்காக நம்ம சுய வழியில் போயிட்டு இருக்கோம். நம்மளை காப்பாற்றி மீட்டெடுக்கிறதுக்காக, நமக்கு ரட்சிப்பு கொடுக்கறதற்காக ஏசு கிறிஸ்து வந்து நம்மளோட அக்கிரமங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் அவரோட வாழ்க்கை நோக்கமாக பிதா வச்சுருந்தாரு அப்படின்றது நம்ம தெரியும். ஸோ அவர் சிலுவையில் அந்த நாளில் மரித்து முடிந்ததுன்னு சொல்கிற அந்த மூமெண்ட்டில் நமக்கு என்ன கிடச்சிதுன்னா, ஒரு புதிய ஏற்பாடு, அதாவது புதிய உடன்படிக்கை நமக்கு வந்து தேவன் கொடுத்துட்டு போயிருக்காரு, புதிய பிரமாணங்களை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காருன்னு பார்க்குறோம். அதனால தான் நம்ம இப்போ வந்து அப்பான்னு கூப்பிடக்கூடிய புத்திர சிவிகாரத்தின் ஆவி இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நம்மளால் அப்பான்னு கூப்பிட முடியாது, நம்மளுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு திரை
இருந்தது. அந்த திரையை வந்து கிழித்தது வந்து இந்த தேவன் கிறிஸ்து வந்து நமக்காக செய்து அவரோட சித்தத்தை செய்து முடித்தனால தான் அந்த திரை நம்மளுக்கு கிழிந்து நம்ம வந்து இப்போ அப்பான்னு கூப்பிடக்கூடிய கிருபை நமக்கு கிடச்சிருக்கு. அவர் நம்மளை ரட்சித்திருக்காரு, நம்மளுக்கு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்துருக்காரு. ஸோ இதுவே இயேசு கிறிஸ்து குறித்த சித்தமாக இருந்தது. ஸோ நம்மளை குறித்து நம்ம இந்த காலை வேளையில் தியானிப்போம். நம்மளால் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்திருக்கிற எல்லாருக்கும் தேவன் வந்து நமக்குன்னு ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். தெர் இஸ் அ பர்பஸ் ஃபார் அவர் லைஃப். நம்ம ஒருத்தர் கேட்டு நம்மளை கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியுமா அப்படின்றத நம்ம தியானித்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம கற்றுக்கிறது, நம்ம எப்படி சொல்லலாம் நம்மளோட வாழ்க்கையின் பயணத்தில் நான் முடிச்சிட்டேன், தேவன் எனக்கு கொடுத்துருந்த சித்தத்தை நான் முடிந்தது அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம இயேசுவின் வாழ்க்கையை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது வந்து ஏசு கிறிஸ்துவுக்கு வந்து அவருக்கு என்ன பர்பஸ், அவர் பூமிக்கு வந்திருக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றது வந்து ஏசு கிறிஸ்துவுக்கு தெளிவாக தெரிஞ்சுது. மத்தேயு 5:17 பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து வந்து சொல்லியிருப்பார், நான் வந்து நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு தெரியும் அவர் எதற்காக வந்திருக்காரு அப்படின்னா தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக ஏசு கிறிஸ்து வந்திருக்காரு அப்படின்ற நோக்கம் ஏசு கிறிஸ்துவுக்கு தெளிவாக தெரிஞ்சது. தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்து ஏசாயால மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இருக்குது. சங்கீதங்களில் இருக்குது, ஆதியாகமம்ல இருந்தே இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசன வார்த்தைகள் பார்க்க முடியுது. ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்காக தான் வந்தேன் அப்படின்ற நோக்கம் அவருக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த காலை வேளையில் நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்மளோட வாழ்க்கையின் நோக்கம் நமக்கு தெரியுமா, நம்மளோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றத நமக்கு தெரியுமா அப்படின்றத ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். ரெண்டாவதாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து அர்ப்பணிச்சார் பிதா கிட்ட. அவரோட நோக்கத்துக்கு நான் வந்து அர்ப்பணிக்கிறேன், என்ன உங்கள் நோக்கம் வந்து எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கிறத பார்க்குறோம். யோவான்ல 6:38 வந்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, என்னோட சித்தம் இல்லை பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே நான் வந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வார்த்தை வந்து நிறைய நேரத்தில் நம்ம கேட்டிருக்கோம், நம்மளுமே நிறைய நேரத்தில் ஜெபத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து பிதா கொடுத்துருந்த நோக்கம் வந்து ரொம்ப பெருசு. அவர் வந்து பூமியில் வந்து நம்மளோட பாவங்களுக்காக இன்னொருத்தர் பண்ண தப்புக்காக அவர் சிலுவையில் அறைய போகிறார் அப்படின்றது அவருக்கு தெரியும். அவ்வளோ பெரிய நோக்கம் அவர் குறித்து இருக்குது. நம்மளை குறித்து யாராவது இப்போ சொன்னாங்கன்னா அவங்களோட நோக்கம் வந்து இவங்க பண்ண தப்பை வந்து நீ தான் அந்த பழியை ஏற்றுக்கிட்டு நீ வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா, அதுக்காக நம்மளால் அர்ப்பணிக்க முடியுமா? ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்காக அர்ப்பணித்தார். ஸோ அந்த மாதிரி நம்மளோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு அதற்கு அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்கிறது வந்து நம்ம வாயின் வார்த்தைகளில் நிறைய நேரம் இந்த வார்த்தை சொல்லுவோம். நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பாஸ்டர் கூட இந்த வசனம் எடுத்தாங்க. யோவான் 4:34 வந்து என்னோட போஜனம் வந்து என்னவா இருக்கணும்னா தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னோட போஜனம் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது வந்து நம்ம சர்ச்சில் வந்து ஈவினிங் சர்வீஸ் நடக்குது. ஈவினிங் சர்வீஸ் நடக்கும் போது பாஸ்டர் சொல்லுவாங்க, இங்கே தான் வந்து நம்ம நிறைய கற்றுக்க முடியும், ஸோ நீங்கள் இங்கே வந்து நிறைய ஸ்டேஜ் ஆக்டிவிட்டிஸ் கற்றுக்க முடியும், பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், எனக்கு அந்த தாளந்தெல்லாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ நிறைய நேரத்தில் இந்த வார்த்தை சொல்கிறியே, உன்னால் இந்த சின்ன விஷயத்தில் கூட கீழ்ப்படிய முடியலை தேவ சித்தத்திற்காக. ஏன்னா சர்ச்சில் ஒரு வேலை பண்ணுறோம், ஒரு சேரை எடுத்து போடுறோம் அப்படின்னா கூட தேவனோட சித்தம் இல்லாமல் பண்ண முடியாது. நம்ம நினைக்கலாம் யாருனாலும் சர்ச்சில் சேர் எடுத்து போடலாமே அப்படின்னு. இல்லை, இது வந்து தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் ஒரு சின்ன வேலை பண்ணணுன்னாலும் தேவனோட அனுமதி நமக்கு தேவை. அவர் அனுமதிக்காமல் நம்ம யாராலையும் செய்ய முடியாது. அப்போது அந்த சின்ன சித்தத்திற்காக கூட உன்னால் அர்ப்பணிக்க முடியல, அப்புறம் எப்படி நீ இந்த வார்த்தையை சொல்கிற, உண்மையாக தான் இந்த வார்த்தையை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதே கேள்வியை நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம நிறைய நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கோம், நம்ம உண்மையாக சொல்கிறோமா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். ஸோ நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு அதற்காக அர்ப்பணிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையின் கடைசியில் நம்மளும் ஏசு கிறிஸ்துவ மாதிரி கம்பீரித்து சொல்லலாம், எஸ் ஐ டிட் இட், நீங்கள் என்னோட வாழ்க்கையில் கொடுத்துருந்த பர்பஸை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன். பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறேன். எல்லா பாடுகளுடைய ஒவ்வொரு சம்பவங்களும் நம்ம தியானித்தோம். ஆனால் இது ரொம்ப கடைசியான விஷயம், முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய விஷயம், முடிவு பெற்ற ஒரு விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாடுகளின் ஆரம்பத்தை பார்க்கலாம், அவருடைய முடிவு ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், கடைசியாக சொன்ன வார்த்தையிலே இருக்கிறதான உள் அர்த்தம் என்ன அப்படிங்கிற ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்கிறதான காரியத்தையும் நம்ம பார்க்கலாம். அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவன் செய்ய வேண்டும் என்று அதை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். கடைசியாக சொல்லப்பட்டதான அந்த வார்த்தை என்பது நம்முடைய இரட்சகர் இயேசுவின் இறுதி வார்த்தை, இம்மானுவேலின் இறுதி வார்த்தை, கர்த்தரின் கடைசி வார்த்தை,
சத்ருவானவனை தன்னுடைய காலின் கீழே போட்டு மிதித்து ஜெயம் பெற்று வீர முழக்கமிட்ட கடைசி வார்த்தை. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, நான் சத்ருவானவனை ஜெயித்து விட்டேன். அப்படி அல்ல, பிதாவே என்னை இந்த பூலோகத்திற்கு எதற்காக அனுப்பினீரோ அந்த நோக்கம் நிறைவேற கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் கவனமாக இருந்த எனக்கு நீர் உதவி செய்தீரே, அதை வெற்றிகரமாக செய்து முடித்தேன் என்கிறதான அந்த வீர முழக்கம் என்பதுதான் அந்த கடைசி வார்த்தை. ஒரு மனிதன், நமக்கு நன்றாக தெரியும், மாம்சத்தில் இருக்கிற ஒரு மனிதன், நீங்களும் நானும், உயிர் இருக்கிற வரைக்கும் தான், நம்முடைய சரீரத்திலே உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நாம் நினைத்ததை செய்ய முடியும், நான் நினைத்ததை பேச முடியும், எல்லாம் செய்ய முடியும். இல்லை, அது நன்மையோ தீமையோ எதுவானாலும் உயிர் இருக்கிற வரை இந்த சரீரத்திலே போராட்டங்கள் என்பது உண்டு. கண் மூடிவிட்டால் எதுவுமே முடியாது, எதுவுமே முடியாது. ஆக கடைசி மூச்சு அவர் சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் பிதாவோடு கூட அவர் பேசிக்கொண்டு இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிறதான அந்த உறவு இருக்குல்ல, அதுல எந்த ஒரு இடைவெளியும் வந்துவிடக் கூடாது என்பதிலே அவர் மிகவும் கவனமாக இருந்தார் என்பதை நாம் கணிசமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அவருக்கு தெரியும், சகலமும் தெரியும். ஒரு மனித இப்போ பொதுவாக நமக்கு மரணம் ஏற்பட்டா உயிர் போகும் இல்ல, உயிர் போகும். இங்க நம்ம உயிர் விட்டுருவோம், இங்க உயிரை ஒப்படைக்கிறார். மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும். ஏன்னா இயேசுவானவர் அவர் தேவனோடு கூட இருக்கிற உறவில் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிறதுனால அந்த விஷயத்தை ரொம்ப கரிசனையோடு கூட இருந்ததுனால அவர் கடைசியாக தைரியமாக சொல்ல முடிந்தது, பிதாவே என்னுடைய ஆவியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதில் சில ஆவிக்குரிய காரியங்களை 10 நிமிஷம் தான் பேச போகிறேன். ஆனால் இதற்காக தேவ சமூகத்தில் மட்டும் உட்கார்ந்த மணிக்கூர் அப்படின்னா ரொம்ப 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 ஜாஸ்தி. இரவும் பகலும் சொல்லலாம், தப்பே இல்லை, உள்ளதை தான் சொல்கிறேன். ஏன்னா ஏதோ ஒன்று இந்த சபையிலே ஆண்டவர் செய்து முடிக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை இந்த சபையிலே அவர் சொல்ல வருகிற காரியத்தை தெளிவாக சொல்லி முடிக்க வேண்டும். அவருடைய ஆதங்கத்தை, அவருடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிற ஒரு நேரம் இது என்பதை அவர் அந்த நேரத்தை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவன் நான் இருந்தபடினாலே ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் இருந்த நேரத்தில் சில காரியங்களை அவர் சொல்லி கொடுத்தார். அந்த காரியத்தை தான் அந்த சபையின் முன்பதாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். ஒன்று புரிஞ்சுக்கங்க, அவர் பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நாம் பாவத்திற்கு மரிக்க வேண்டும், பாவத்திலே மரிக்கக்கூடாது. புரியுதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஏன்னா அவர் பாவியில்லை, நீதிமானவர். நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் சுமந்து கொண்டார். நாம் செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, பாவத்திற்கு மரிக்கணும். அந்த பாவம் இந்த மாம்சத்திலே தோன்றுகிற மாம்சத்தின் கிரியைகள், அதற்கு நாம் மரிக்க வேண்டும். அதற்கு மரித்தால்தான் ஆவியானவர் நம்மை ஆண்டவருடைய வருகையில் ஆவியானவருக்கு எதிர்கொண்டு, இயேசுவுக்கு எதிர்கொண்டு போக முடியும். பாவத்திலே மரிக்கிற எந்த மனிதனும் அவனுக்கு நித்தியம் நரகம் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு மரிக்கிற ஒரு மகனுக்கு, ஒருவருக்கு பரலோகம் காத்திருக்கிறது. அதுதான் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. சீக்கிரமா மெட்டில்டா சிஸ்டர். 3:18 கடைசியா உள்ள இது மாத்துங்க, வாசிங்க. கடைசி பாகம். போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார், ஜீவனை ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த ஒரு வசனத்தில் நின்று பேசணும்னா, இங்க அவர் சொல்ல வர்றது, இயேசுவானவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே மரித்துன்னு போடல, நம்ம மாம்சத்தில் மரிக்கணும், மாம்ச கிரியைகளுக்கு மரிக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் மாம்சத்திலே
கொலை உண்டு அப்படிங்கிறார். அப்படின்னா நானும் நீங்களும் தான் அவரை கொலை செஞ்சிருக்கிறோம். நாம் செய்த பாவங்களும் நாம் செய்த அக்கிரமங்களும் அநியாயங்களுமே அவரை கொலைக்கு உட்படுத்தியது, அல்ல கொலை செய்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இங்கே ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? மாம்ச கிரியைகளுக்கு நாம் சாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேசித்தனம், விபச்சாரம், காமகாரம், உங்களுக்கு எல்லாம் வரிசை எல்லாம் தெரியும். இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் போராட்டம் என்பது உண்டுதான். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் எதிர்த்து நிற்கிறது, போராடுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. நாம் மாம்சத்திலே சாகவில்லை என்றால், மாம்சத்தின் கிரியைகளுக்கு சாகவில்லை என்று சொன்னால், ஒரு காலம் ஆவியானவரால் பிதாவானவரால் எழுப்ப முடியாது. இயேசுவானவரே மாம்சத்திற்கு மரித்திருப்பாரேயானால், நாமும் மாம்சத்தின் கிரியைகளுக்கு மரித்தே ஆக வேண்டும். நம்ம ஒரு சின்ன ஒரு அவச்சொல்லுக்கு நம்மளால தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. கோபம் அப்படி பொத்துட்டு வந்துடுது இல்ல. நியாயமான காரியம் தான். நியாயமான காரியத்துக்கு கூட இப்படி செஞ்சா ஆண்டவருக்கு பிரியம் இல்லப்பா அப்படி சொன்னா கூட அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இல்லை, அதுக்கு ஒரு காரணத்தை காட்டி எதிர்த்து நிற்க தோணுகிற நமக்கு என்னைக்கு மாம்சம் சாக போகுது? பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, வேகமா போறேன், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவர் தன்னுடைய ஆசை இச்சைகளை, மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகளை, தேவனுக்கு விரோதமான பார்க்கிற பார்வை, கேட்கிற கேள்விகள், பேசுகிற பேச்சுகள், நடக்கிற விதங்கள், செய்கிற காரியங்கள், சிந்திக்கிற விதங்கள், தேவனுக்கு விரோதமான எல்லா மாம்சத்தின் கிரியைகளையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சிலுவையில கிறிஸ்துவனாக இருக்கிற அப்படின்னு சொன்னா நிச்சயமா சிலுவையில் நம்முடைய ஆசை இச்சைகளை அறைந்துதான் ஆக வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபம் என் வாழ்க்கையில இல்லை அப்படிங்கிறது, செத்து போச்சுன்னு அர்த்தம். தேவையில்லாத அசிங்கமான அருவருப்பான பார்வைகள், அதுக்கு என் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தரை பார்ப்பதற்கு என் கண்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறது. பாவத்தை செய்வதற்கல்ல, பரிசுத்தத்தின் மேல் நாட்டம் கொண்டவர்களாக பரிசுத்தரை இன்னும் அறிகிறதான அறிவில் வளர வேண்டும் என்கிறதான தாகத்தோடு கூட நாம் அவரை கிட்டி சேர்வதற்கு என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் துடிப்போடு இருக்கிறது என்கிறதான உத்வேகம் நமக்கு கூட இருந்து பரிசுத்த ஆவியானோட துணையை பெற்றுக்கொண்டு அதன் வெளியில போடலாம். எந்தெந்த மாம்ச கிரியைகளுக்கு நம்ம செத்து இருக்கிறோம்? சொல்லுவாங்கல்ல, நீ என்ன ஜடமா இப்படி பேசுறாங்க, இவ்வளவு அவதூறா பேசுறாங்க, என்ன ஒண்ணும் என்ன கேட்டிருக்கீங்களா நீங்க? கிறிஸ்துவின் சுவாபம் திருப்பி பேசுறதுக்கு முடியாதுன்னு இல்ல, கூடாது. என் கர்த்தர் அதை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நலமானதையும் பேசாமல் அமைதியா இருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார்ல. சில நேரத்தில் அப்படிதான் இருந்தாகணும். நல்லதுதான், ஆனா ஆண்டவருடைய ஆவியானுடைய தூண்டுதல் சொல்லக்கூடாது. வெளியில நடக்கிற சில சம்பவங்களை சொல்றேன். ஆக மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் சிலுவையில நம்ம அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இங்கே மாம்சத்தின் கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். அந்தியோகியா பட்டணத்தில் விக்கிரகங்கள் நிறைந்ததான அந்த பட்டணத்தில், கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி தான் நிறைந்த அந்த பட்டணத்தில் சீஷர்கள், அவர்களுக்கு அந்த ஜனங்கள் வைத்த பேர் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை உடையவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கும் பொழுது எப்படி பார்த்தாரோ, ஜனங்கள் பார்த்தார்களோ, அதையே அந்த சீஷரிடத்திலே பார்த்தார். ஒரு நடமாடும் கிறிஸ்துக்களாக அவருடைய சுவாபங்கள், அவருடைய பார்வைகளுடைய செய்கைகள், சிந்தனைகள் எல்லாம் 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 கிறிஸ்துவை பற்றினதா இருந்தது. கிறிஸ்துவனுடைய சுவாபங்களை வெளிப்படுத்துகிற காரியமா இருந்ததுனால கிறிஸ்தவன்னு பெயர் வச்சாங்க. நம்மளும் கிறிஸ்தவங்க தான். நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில அறைந்திருக்கோமா? மாம்சத்தின் கிரியைகளுக்கு மரித்திருக்கிறோமா? அதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை மட்டும் ஒப்பு கொடுக்கல, ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். எப்படி சொல்றேன்னா, அவருடைய சரீரத்தை அவர் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை இங்கே பார்க்கும் பொழுது அவர் இயேசுவானவர் சோதிக்கப்படும்படி, பிசாசானவனால் சோதிக்கப்படும்படி ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவருக்கே அந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை என்றால், பிதாவானுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கடைசி மூச்சு வரைக்கும்
ஆவி தன்னை விட்டு பிரிந்து பிதாவினிடத்தில் போகிற வரைக்கும் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எந்த இடரலா இருந்தாலும், தேவ சித்தத்துக்கு விரோதமான எந்த காரியத்தில் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை தேவை, நடத்தல் தேவை என்று அவர் அறிந்திருந்தபடினாலே ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு தன்னுடைய சரீரத்தை விட்டு கொடுத்திருந்தார், மாம்சத்தை விட்டு கொடுத்திருந்தார். நம்ம யாருடைய கண்ட்ரோலில் விட்டு கொடுத்திருக்கிறோம்? கண்ட்ரோலே இல்லை. ஆவியானுடைய கண்ட்ரோலில் விட்டு கொடுத்தவன் தான் அநாதி தேவன் இருக்கிற அந்த ஆசனத்துக்கு பக்கத்தில் போய் உட்கார முடியும். அதுதான் முக்கியம். மாம்சத்திலே சாகாத எவனும் உயிர் பெற முடியாது, உயிர் தழ முடியாது. அதை தான் ஆண்டவர் அங்க சொல்லி காட்டுறார். இன்னும் ஒரு வசனத்தை அவர் சொல்றாரு, கிறிஸ்துவ உடையவர்கள் தன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு, நான் என்னுடைய மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இப்படி சொல்லிட்டு அதை நிறைவேற்றுறதுக்கு சொல்றாரு, என்னுடைய மாம்ச இச்சைகளை, என்னுடைய மாம்சத்தை, என்னுடைய காரியங்களை, தேவனுக்கு விரோதமாய் போர் செய்கிற காரியங்களை நான் சிலுவையில், கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். ஏன் என்றால் பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்படி என்றால் நான் பார்க்கிற பார்வை கிறிஸ்து பார்க்கிற விதமாக இருக்கும். நான் கேட்கிற கேள்விகள் இருக்கிறதில்ல, நான் நிற்கிற இடம் இருக்குல்ல, நான் பேசுற விஷயம் இருக்குல்ல, நான் போற இடம் இருக்குல்ல, நான் சிந்திக்கிற விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்திக்கிற விதமாகவே, பார்க்கிற விதமாகவே, நடக்கிற விதமாகவே இருக்கும். ஏன்னா என் மாம்சத்தை கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறைந்து விட்டேன், கிறிஸ்துவினோடு கூட அந்த மாம்சத்தின் கிரியைகளை அறைந்து விட்டேன். ஆனால் நான் நினைத்தபடி எல்லாம் செய்ய முடியாது. ஏனென்றால் என்னுடைய மாம்சமும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் அறையப்பட்டிருக்கிறது. பிழைத்திருக்கிறதோ நான் அல்ல, கிறிஸ்து என்னிலே பிழைத்திருக்கிறார். யாருக்குள்ள எல்லாம் ஆண்டவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டவருடைய மரித்த தினத்தை கொண்டாடுகிற நாம் இன்னும் எனக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கிறது, நித்திய ஜீவனை தரக்கூடிய அந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? மாம்சம் மனது மாம்சம் செய்கிற காரியங்கள், மனது மாம்சம் விரும்புகிற காரியத்தை செய்து மகிமையின் தேவனை துக்கப்படுத்தி இந்த மண்ணுக்குரிய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் மகிமை, நம்முடைய சரீரம் மகிமை அடைய முடியவே முடியாது. மாம்சத்தின் கிரியைகள் தான் தேவன் கிட்ட நம்ம சேரக்கூடாதபடிக்கு தடையா இருக்கிறது. ரெண்டாவது, முதல்ல அவர் மாம்சத்திற்கு நம்ம மறிக்கணும்னு சொல்றார். ரெண்டாவது, சகோதரி ஜோதி சொன்ன, தங்கச்சி ஜோதி சொன்ன அந்த விஷயம் தான் இங்கே இருக்கிறது. அதனுடைய முத்தாய்ப்பு தான் இது, அதுக்குள்ள முற்று பெறுகிற விஷயம் தான் இது. தேவன் எதற்காக இந்த சரீரத்தில், இந்த பூமியில ஒரு சரீரத்தை தந்து இந்த பூமியில என்னை அனுப்பினாரோ, அந்த நோக்கம், அந்த சித்தம், தேவன் பரலோகத்தினுடைய திட்டம், அவருடைய பரலோகத்தின் தரிசனம் எல்லாவற்றையும் நிறைவு செய்து விட்டேன் என்கிறதான வீர முழக்கம் ஆண்டவர் என்ன விட்டோம், இதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இங்க எல்லாம் முடிந்தது அன்றல்ல, ஜீவனை விட்டேன் என்கிற விஷயம் எல்லாம் முடிந்தது. அங்கதான் எல்லாம் முடியுது, கடைசி வரைக்கும் பிதாவுடைய சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு பல விதங்களிலே தடைகள் வந்தது. கடைசியா கூட ரொம்ப சத்தம் போடுறாங்க, மோசே வரட்டும், இல்லை எலியா காப்பாற்றட்டும், தேவன் காப்பாற்றட்டும், விடுங்க. அந்த அளவுக்கு நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே இறங்கி வாழ்வர் சொல்றாங்க. ஆனாலும் சத்ருவானுடைய தந்திரத்தை அறிந்த ஆண்டவர், பிதாவோடு நல்ல ஐக்கியம் வைத்திருந்ததான ஆண்டவர் சரியாக புரிந்து கொண்ட தேவ திட்டத்தை நிறைவேற்ற அவர் ஒப்பு கொடுத்தார். இதனுடைய விஷயம் என்ன முடியும் தெரியுமா? மாம்சத்திற்கு மரித்தால் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றினால் ஜீவ கிரீடம் அல்லது நித்திய கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்படின்னா என் சரீரத்தை விட்டு என் ஆவி பிரிகிற நேரத்தில் இருக்கிறேன். இப்ப நான் சொல்றேன், போல்டா சொல்ல முடியும், மாம்ச இச்சைகளை கிறிஸ்துவோடு கூட, என்னுடைய மாம்ச இச்சைகளை கிறிஸ்துவோடு கூட அறைந்திருக்கிற நான், எதற்காக என்னை பிடித்தாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர செய்ததான என் தேவன், இப்பொழுது முடிவாக ஆண்டவர் சொன்ன அதே வெற்றி முழக்கத்தோடு கூட அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் ஜீவ கிரீடம்
நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி சொல்றதை தான் சொல்றேன், என் சரீரத்தை விட்டு பிரியும் நேரம் வந்ததுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு போறாரு. இதை அப்படியானால் அவருடைய கடைசி தருவாயில், கடைசி மூச்சு தன் சரீரத்திலிருந்து வெளியே போகிற பிதாவினத்துக்கு திரும்புறதற்கு முன்னால் அவர் பேசின அந்த காரியம்தான் இது. நாமும் மாம்சத்தின் கிரியைகளை உடம்பை தள்ளிவிட்டு மகிமையின் நம்முடைய சரீரம் ஆண்டுடைய வருகை ஒருவேளை நாம் உயிரோடு கூட இருக்கும் பொழுதே வந்தால் என்னுடைய சரீரம் மகிமை அடைவதற்கு ஏதுவாக, அதுக்கு தகுதியுடையதாக மாறுவதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானுடைய உதவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திலே இருந்து ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக பரிசுத்தராயிருந்து மரித்ததான அந்த தேவன் மனவாட்டியே வா என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்கிறவர்களாக, அதற்கு தன்னுடைய செவியை எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கிறவர்களாக, எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட ஜெபத்திலே சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறவர்களாக, எப்பொழுது அவரோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்களான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நித்திய ஜீவன் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீதியின் கிரீடத்தை, சித்தத்தை செய்து நீதியின் கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.